அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜீவி. இன்றைக்கி முள்ளங்கி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 முள்ளங்கி எடுத்து தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூண்டு தோல் எடுத்துகிட்டு மேல் தோல் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1½ ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1½ ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 வரமிளகாய், 3 பச்சை மிளகாய், தேங்காய் அரை மூடியில் பாதி எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம். இப்போது வானல் வச்சு எல்லாத்தையும் தக்காளி கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வதங்கிட்டப்புறம் கடைசியாக தேங்காயும் புளியும் கடைசியாக போடணும். ஏன்னா முதல்ல போட்டு ரொம்ப நேரமாக எண்ணெயில் வதங்கினா தேங்காய் அதில் இருக்கிற நல்ல கொழுப்பெல்லாம் கெட்ட கொழுப்பாக மாறிடும்னு சொல்லுவாங்க. அதனால் தேங்காய் எப்பவுமே எதுக்கு போட்டாலும் துவையல் செய்யும்போதெல்லாம் கடைசியாக தேங்காய் போட்டால் போதும். தேங்காயும் புளியும் போட்டு இப்போ வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். ஆற விட்டதும் மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இப்போது அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட வேண்டியதுதான். டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் தேவையான அளவு திக்னஸ், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மறுபடியும் தாளிக்க தேவையில்லை. ஏன்னா முதல்லையே நல்லா வதங்கிடுச்சு. அதனால் தாளிக்க தேவையில்லை. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லியோடு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.